கைஸ், இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்காடாவோட எக்ஸோஸ்கெலிட்டன். சிக்காடான்னா உங்களுக்கு தெரியும், சில்வண்டோட வெளிப்புற எலும்புக்கூட அமைப்பு, இல்லைன்னா தோல் அமைப்பு அப்படி எதுவும் சொல்லலாம். சிக்காடா பார்த்திங்கன்னா உலகம் முழுசும் 3000 இனங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடல்ட்டு ஃபஸ்ட்டு முட்டையிடும். இதோட லைஃப் சைக்கிளில் அடல்ட்டு முட்டையிடும் மர கிளைகளில். அந்த முட்டைகளை ஒன்றுலேருந்து 2 வாரங்களில் பொரிஞ்சு நிம்பாக மாறும். அந்த நிம்பு பூமியில் இருக்க பள்ளங்களில் போய் மறைஞ்சிக்கிடும். அது பூமியில் இருக்க பள்ளங்களில் அடியில் இருந்து வேர்லேருந்து மரங்களோட வேரில் இருந்து அதோட சாரை உறிஞ்சி சாப்பிடும். இந்த நிம் ஸ்டேஜ் வந்து ரொம்ப லாங் நீடிக்கும். சில பூச்சிகளில் 2லேருந்து 5 வருடங்கள் வரை நீடிக்கும். சில பூச்சிகளில் 13லேருந்து 17 வருஷம் வரை நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நிம்பு பீரியட். நிம்பு நல்லா சாப்பிட்டு வளர்ந்து நிம் ஸ்டேஜுக்கு அடுத்து அந்த அது மேலே மரத்துக்கு மரம் இல்லைன்னா சுவர்களில் ஏறிக்கிடும். அது வந்து மோல்டிங் ஸ்டேஜ். அந்த மோல்டிங் ஸ்டேஜிலேருந்து அடல்ட்டு வெளிப்படுது. அடல்ட்டு ரெக்கையோட பறந்து போகுது. இது பார்த்திங்கன்னா உலகம் முழுசும் 3000 இனங்கள் இருக்குது. அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் சிக்கடாஸ் காணப்படுது. இதோட உணவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மரங்களில் இருக்க சாறு தான். மரங்களில் துளையிட்டு அதோட சாறை குடித்து உயிர் வாழுது. இது பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 2 பர்பஸ் தான். ஒன்று மேட்டிங், இன்னொன்று முட்டையிடுது. இனச்சேர்க்கையில் ஈடுபட்டு முட்டையிட்டுட்டு முதிர்ந்த உயிரினங்கள் இறந்து போகுது. ஆண்கள் பெண்களை ஏற்பதற்காக நல்ல பயங்கரமாக சத்தம் எழுப்பக்கூடியது. சிக்கடாவை வேட்டையாடுற உயிரினங்கள்னு பார்த்திங்கன்னா ராபரி பீஸ், வவால்ஸ், பறவைகள், இந்த மாதிரி பூச்சிகள், குளவிகள்லாம் சிக்கடாவை வேட்டையாடுது. சிக்கடா பார்த்திங்கன்னா சிக்கடேடியா ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு பூச்சி இனம். ஒன்று சிக்கடேடியா, இன்னொன்று டெட்டி கார்கிடோடா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 2 இனங்கள். அதில் ஆஸ்திரேலியாவிலையும் டஸ்மேனியாவிலையும் இருக்குது.